உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள். இன்று சஷ்டி திதி, பூச நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம், தேய்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உயர்வு, ரிஷபம் நட்பு, மிதுனம் வெற்றி, கடகம் பயம், சிம்மம் பகை, கன்னி அமைதி, துலாம் தெளிவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு உறுதி, மகரம் பெருமை, கும்பம் பொறுமை, மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களுக்குண்டான பதில்களை தர நான் காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைரவர் வழிபாடு. எதிரிகள் தொல்லை நீங்க பைரவர் வழிபாடு. நிறைய பேருக்கு பிரச்சனை. எதிரிகளால் பலவிதமான தொல்லையை அனுபவிக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் என்னட்ட சொல்லுறது, ஐயா எதிரிகளால் எங்களுக்கு தொல்லையாக இருக்கின்றது, நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் அநியாயத்துக்கு எதையும் செய்வதில்லை, ஆனாலும் எனக்கு எதிரிகள் நிறைய இருப்பினும் ஐயா. பக்கத்து வீட்டுக்காரனே எதிரியாக இருக்கிறான், தொழிலில் எனக்கு எதிரி இருக்குது, கல்வியில் எதிரி இருக்குது, ஏதாவது எனக்கு நிறைய போட்டிகள் இருக்குது, எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, உறவினர்கள் மத்தியிலேயே எனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. என்ன ஐயா நான் செய்கிறது? எதிரிகளால் எனக்கு நிம்மதியே இல்லை, என்னால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியலை, நிம்மதியாக என்னோட பாட்டில் என்னால் வாழ முடியலை, ராத்திரியில் படுத்தா இவங்கண்ட ஞாபகம்தான் வருது, எனக்கு சரியான நித்திரை இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனையாக இருக்குது, எதிரிகள் தொல்லை எனக்கு பெருசாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு மந்திரத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பைரவர், எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் பைரவருக்குத்தான் உண்டு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, உங்களோட பக்கத்தில் நியாயம் இருக்க வேண்டும். அநியாயத்துக்கு நீங்களே அடுத்தவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. உங்களோட பக்கத்தில் நியாயம் இல்லாமல் இருந்தால் இந்த மந்திரம் வேலை செய்யாது. நியாயமாக நீங்கள் இருக்க வேண்டும்.
உங்களோட பக்கத்தில் நியாயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எதிரிகள் தொல்லை நீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். பைரவருக்கு உண்டான மந்திரம், பைரவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிறேன். எங்களோட நிகழ்ச்சியிலேயே நிறைய மந்திரம், படிக்கிறதுக்கு மந்திரம், ஞாபக சக்திக்கு மந்திரம், பணம் வாரத்துக்கு மந்திரம், திருமணம் நடக்கிறதுக்கு மந்திரம், ஆரோக்கியத்துக்கு மந்திரம் என்று நிறைய மந்திரத்தை எங்களோட நிகழ்ச்சியில், சக்தி டிவியில் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நிறைய மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மாணவர்கள் சொல்லக்கூடிய மந்திரம், பண வருவாய்க்கு மந்திரம், அதிர்ஷ்டத்துக்கு மந்திரம்னு நிறைய சொல்லி தந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை தான் இன்றைக்கும் சொல்லித்தர போகிறேன். எல்லாரும் பேப்பரும் பேனையும் எடுத்து வச்சு கொள்ளுங்கோ. இந்த மந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள். எதிரிகள் தொல்லை மட்டும் இல்லை, விபத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுபவரும் பைரவர். துர்மரணம் அடையாமல் இருப்பதற்கும் பைரவர் காரணம். துர்மரணம் என்ன? நடு வாகனத்தில் போகிறோம், நடு ரோட்டில் அடிபட்டு செத்து போகிறோம். இது துர்மரணம். பக்கத்தில் மனைவி இல்லை, பக்கத்தில் பிள்ளைகள் இல்லை, பக்கத்தில் மரணம் அடையக்குள்ள ஒரு தாகம் வரும், அதுக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, நடு ரோட்டில் அனாதையாக இறந்து விடுகின்றோம். இது துர்மரணம். இது யாருக்கும் வரக்கூடாது. மரணம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும். பக்கத்தில் பொண்டாட்டி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எல்லா கடமைகளையும் நான் முடித்து விட்டேன், நிம்மதியாக நான் போகிறேன், எல்லாரும் சந்தோஷமாக இருங்கோ என்று சொல்லி மரணம் அடைகிற மாதிரி ஒரு மரணம் எல்லாருக்கும் கிடைக்காது. வீட்டில் படுத்திருந்து மனைவி பக்கத்தில், பிள்ளைகள் பக்கத்தில், 3 தரம் தண்ணி விடுவினம் வாயில், மரணத்தாக மந்திரங்கள் சொல்லி கொண்டு இருப்பினும், இறைவனை கும்பிட்டு கொண்டு இருப்பினும், அந்த மாதிரி ஒரு நல்ல மரணம் நடக்கணும். துர்மரணம், அவலச்சாவு என்று சொல்வார்கள், அது நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி விபத்துக்கள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். முக்கியமாக எதிரிகளினால் தொல்லை, நான் நியாயமாக இருக்கிறேன் ஐயா, அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறேன், நியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறேன், அநியாயமாக எனக்கு எதிர்ப்பு வந்துட்டது ஐயா, எதிரிகளை சமாளிக்க முடியவில்லை, அநியாயத்துக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே எழுதி கொள்ளுங்க. எல்லாரும் பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதி கொள்ளுங்க. ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய. பஞ்சவதனாய முதல் வரி ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய. பூர்வாபிமுகே, பூர்வாபிமுகே, பூர்வாபிமுகே சகல சத்துரு. சத்துருன்னா எதிரின்ற அர்த்தம். சகல சத்துரு, சகல சத்துரு சம்காரணாய ஸ்வாஹா, சம்காரணாய ஸ்வாஹா. சகல சத்துரு சம்காரணாய ஸ்வாஹா. எல்லா எதிரிகளும் அலைஞ்சு போகணும். சகல சத்துருன்னா எதிரிகள் அர்த்தம். சம்காரணாய ஸ்வாஹா. இன்னொருக்கா முதல்ல இருந்து சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய, பஞ்சவதனாய. பூர்வாபிமுகமே, பூர்வாபிமுகே, பூர்வாபிமுகே சகல சத்துரு, சகல சத்துரு சம்காரணாய ஸ்வாஹா, சம்காரணாய ஸ்வாஹா. சகல சத்துரு சம்காரணாய ஸ்வாஹா. இது ஒரு அற்புதமான மந்திரம், பைரவருக்குண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லி வருவீர்களாக இருந்தால் துர்மரணம் நடக்காது, விபத்து நடக்காது, எதிரிகளினால் ஏற்பட்ட
தொல்லைகள் இல்லாமல் போகும், எதிர்ப்புகள் அழிந்து போகும். சில பேருக்கு கோர்ட்டில் பிரச்சனை, சில பேருக்கு வம்பு, சில பேருக்கு வழக்கு, சில பேருக்கு போலீஸ், இதெல்லாம் எதிரிகளினால் வரக்கூடிய தொல்லைகள், இதெல்லாம் இல்லாமல் போகும். வாகன விபத்தை சந்திக்கக்கூடியவர்கள், அடிக்கடி விபத்தை ஆக்சிடெண்ட் ஆகி கொண்டு இருக்கிறேன், அவையிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். துர்மரணம், நான் சொன்ன மாதிரி நல்ல சாவு கிடைக்கணும். எப்பவும் சாமியை நல்லா கும்பிட்டு கொள்ளுங்கோ, எனக்கு நல்ல மரணம் கிடைக்க வேண்டும், துர்மரணம் நடக்கக்கூடாது. துர்மரணம் என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். துர்மரணம் நடக்கக்கூடாது, நல்ல மரணம் நடக்க வேண்டும். தனிமையில் எனக்கு மரணம் பெறக்கூடாது. நான் மரணம் அடையக்குள்ளே என்னுடைய மனைவி இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும், வாயில் பால் பருக்கணும், திருப்தியாக என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் என்று திருப்தியாக மரணம் அடையணும். ஆசைப்பட்டு கொண்டு மரணம் அடையக்கூடாது. ஐயோ அதை செய்யலையே, இதை செய்யலையே, நான் போனால் பிள்ளைகள் என்ன செய்யும், மனைவி என்ன செய்யும், குடும்பம் என்ன செய்யும், நடுத்தருவில் விட்டுட்டு போகிறேனே, இந்த மாதிரி நடந்தால் துர்மரணம். அந்த துர்மரணம் நடக்கக்கூடாது என்றதுக்காக இந்த மந்திரத்தை சொன்னால் நல்ல மரணம் அடையக்களை நிம்மதியாக சாகலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.